ஜெய் சாயிராம். நமக்கு தகுதி இல்லை என்று சொல்வதற்கு இந்த உலகத்தில் இங்கு எவருக்குமே எந்த தகுதியும் இல்லை என்பதுதான் உண்மையிலும் உண்மை. ஜெய் சாயிராம், ஜெய் ஜெய் சாயிராம். நம்ம சாயன்பர்கள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருப்போம். ஓம் சாயிராம். என் அன்பு பிள்ளையே, பல நாட்களாக உன்னை ஆட்டி படைத்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வு நாளையே உனக்கு கிடைக்கப் போகிறது. சர்வ நிச்சயமாக நாளை விடியல் உனக்கானதே. இது நாள் வரை நீ அனுபவித்த கஷ்டங்கள், வேதனைகள், பிரச்சனைகள், போராட்டங்கள் எல்லாம் ஒவ்வொன்றாக மறையும் நேரம் வந்துவிட்டது என் குழந்தையே. ஆம் குழந்தையே, சந்தோஷமாக இரு, நிம்மதியாக இரு, மனதை நிதானமாக வைத்துக்கொள். நீ அடைய வேண்டியதை நிச்சயமாக அடைவாய். அடைவதற்கான அத்தனை வழிகளையும் நான் உனக்கு காண்பிப்பேன். நீ வெற்றி அடைவதற்கான எல்லா வழியையும் உனக்கு நான் காட்டினாலும் கூட அந்த திறமையை வளர்த்து கொள்ள உன்னால் மட்டுமே முடியும். உன்னால் மட்டுமே முடியும் என்பதை எப்பொழுதும் மறந்து விடாதே. நீ வெற்றி அடைவதற்கான மிகப்பெரிய ரகசியம் என்ன தெரியுமா? உன்னுடைய முழு விருப்பத்தோடு அனைத்தையும் செய்வதுதான் என்பதை புரிந்து கொள். உன்னுடைய சிந்தனையில் நீ வைக்கும் நம்பிக்கை உன்னுடைய வாழ்வில் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் என்பதை புரிந்து கொண்டு செயல்படு. உன்னுடைய எண்ணம் போல்தான் உன்னுடைய வாழ்வும் இருக்கும். வாழ்வில் சறுக்கல்கள் வரும் பொழுது எப்பொழுதும் மனம் உடைந்து விடாதே. தோல்விகளை சந்திக்காமல் இங்கு உயர்ந்தவர்கள் என்று எவருமே இல்லை. ஓடும் பாதை முடிந்துவிட்டதே என்று எதுவுமே இங்கு நின்று விடுவதே இல்லை. பாதை முடிகின்ற இடத்திலிருந்துதான் அது மேலே மேலே பறக்க ஆரம்பிக்கிறது. அந்த வெற்றியை உன்வசம் ஆக்கிக் கொள்ள நீயும் பாதை முடிந்து விட்டதே என்று பயம் கொள்ளாமல் உனக்கான பாதையை நீயே உருவாக்கி அதில் பயணம் கொள். உன்னுடைய வெற்றி நிரந்தரமாக உன்வசமே இருக்கும். கிடைப்பதை வைத்துக்கொண்டு நிம்மதியாக இருந்துவிட்டு போகலாமே. இது நாள் வரை நீ உன் வாழ்க்கையில் பட்ட கஷ்டங்கள், வேதனைகள், சோதனையான சூழ்நிலைகள் அனைத்தையும் கடந்து வந்து விட்டாய். இனி நல்ல மாற்றங்கள் மட்டுமே உன் வாழ்வில் நடைபெறப் போகிறது. அதற்கு உன் சாயப்பா நானே சாட்சி. இது உனக்காக உன் அப்பா கூறும் சத்திய வாக்கேதான். வாழ்க்கையை வெறுத்து விடாதே. ஒரு நாள் நிச்சயமாக விடியும். அந்த விடியலில் உன்னை தேடி உன் வாழ்க்கையே வரும். சந்தோஷமாக வாழப்போகும் அந்த நேரத்தில், அந்த காலத்தில் நீ சந்தோஷமாக இருக்க வேண்டுமே தவிர முடிந்து போன நிகழ்வுகளை நினைத்து நினைத்து வருத்தப்பட்டு கொண்டிருப்பதால் என்ன பயனாகிவிடப் போகிறது? யாராக இருந்தாலும் சரி, நம்பிக்கையானவர்கள், நம்பிக்கையான நண்பர்கள், உறவுக்கார உறவுமுறைகள் என்று யாராக இருந்தாலும் அவர்களை இழிவாக நினைத்து பேசாதே. எதையுமே ஏளனமாக நினைத்து பேசாதே. நீ கண்ணால் காண்பது எல்லாமே மாயைதான். இந்த பரந்த உலகத்தில் உனக்கு அறிமுகமாகும் எல்லாமுமே மாயைதான். எதுவுமே இங்கு நிரந்தரமே இல்லை. இந்த தருணத்தில் உன்னை விட்டு சென்றவர்களை தேடி அவர்களிடம் சேர தயாராக இரு. ஏனென்றால் நிரந்தரமே இல்லாத உன் வாழ்க்கையில் கிடைத்திருக்கும் அந்த பொக்கிஷமான வாழ்க்கையை நிம்மதியாகவும் சந்தோஷமாகவும் வாழலாமே. யாரையுமே ஒதுக்கி வைத்து பார்த்து ரசிக்க மறக்காதே. ரசிக்க நினைக்கவும் நினைக்காதே. என் அன்பு குழந்தையே, உன்னுடைய தலைமுறை செழிப்பாக இருக்க வேண்டுமென்றால் நேர்மறையாக நீ எதை வேண்டுமானாலும் செய்யலாம். தவறே இல்லை. உனக்கும் எனக்கும் பூர்வ ஜென்ம புண்ணியம் இல்லை என்றால் நாம் வாழும் வாழ்க்கைக்கு ஒரு அர்த்தமே இல்லாமல் போய்விடும் அல்லவா? நான் உனக்கு குருவாக, ஒரு தகப்பனாக இருப்பது கூட அர்த்தமே இல்லாமல் போய்விடும். நீ செய்த பாவங்கள், புண்ணியங்கள் அனைத்துமே உன்னுடைய பூர்வ ஜென்ம கர்மாப்படிதான் உனக்கு நடந்து கொண்டிருக்கிறது. அத்தனை பாவங்களும் மன்னிக்கப்பட்டு உனக்கான நல் வாழ்க்கையை நான் உனக்கு பரிசாகவே அளிப்பேன். உனது கஷ்டங்கள் அனைத்தையும் எனக்கு பிச்சையாக போட்டுவிடு.
எனக்கு காணிக்கையாக வைத்துவிடு. அதை வாங்கிக் கொண்டு என் பிள்ளைக்கு அதற்கு ஈடு இணையாக சந்தோஷத்தையும் நிம்மதியையும் ஆனந்தத்தையும் அள்ளி அள்ளி நான் கொடுப்பேன். சந்தோஷமாக இரு, தைரியமாக இரு. இதுவல்லவா வாழ்க்கை, இதுவா வாழ்க்கை என்று நீ ஆச்சரியப்படும் அளவிற்கு அந்த வாழ்க்கையை உனக்கு நான் பரிசாக வழங்குவேன். உன் கர்மாவின் வலிமைகளிலிருந்து உன்னை நான் விடுவித்து நான் உன்னை என்னுடைய பிள்ளையாக சேர்த்து கொண்டிருக்கிறேன். என்னுடைய பொக்கிஷமான நீ என்னுடைய சொல்லை கேட்டு வாக்கை கேட்டு அன்பாகவும் பக்தியாகவும் நம்பிக்கையாகவும் வாழ பழகு. நான் உன்னை உன் வாழ்க்கையில் உயர்த்தி காட்டுவேன். கவலைப்படாதே, உன்னப்பா நான் இருக்கிறேன் குழந்தையே. எதற்குமே கலங்காதே. எனக்காக நீ காத்திரு. உனக்காக நான் எப்பொழுதும் காத்து கொண்டே இருக்கிறேன். காத்திரு. உனக்கான நல்ல நேரம் வரும் வரை பொறுமையாக காத்திடு. நம்பிக்கையோடு இரு. நம்பிக்கைதான் வாழ்க்கை என் பிள்ளையே. அனைவரும் வியக்கும் வண்ணம் நீ நிம்மதியாகவும் சந்தோஷமாகவும் வாழும் காலம் இது. அனைவரும் வியக்கும் வண்ணம் உன்னை வாழ்க்கையில் நான் வாழ வைப்பேன். என்னை முழுமையாக நம்பிக்கை வைத்திருக்கும் உன்னை நான் எப்படி விட்டு விடுவேன்? உன்னை பல பேர் ஏமாற்றியிருந்தாலும் அயர்ந்து போகாதே. எத்தனை இழப்புகள் உன் வாழ்க்கையில் வந்தாலும் கூட சோர்ந்து மட்டும் போய்விடாதே. நீ சந்திக்கும் தோல்விகள், இழப்புகள், ஏமாற்றங்களைப் போல 2 மடங்காக வெகுமதிகளை நான் உனக்கு கொடுத்து கொண்டே இருப்பேன். கஷ்டம் அதிகமாக வருகிறதே என்று வேதனைப்படாதே. அதைவிட இரட்டிப்பு மகிழ்ச்சியை கூடிய விரைவில் உன் கைகளுக்கு நான் கொண்டு வந்து சேர்ப்பேன் என்ற நம்பிக்கையோடு இரு. வாழ்க்கையில் நீ இன்று பட்ட கஷ்டத்தைப் போலத்தான் உலகில் இருக்கிற அனைவருக்கும் ஏதோ ஒரு நாள் கஷ்டப்பட்டு இருப்பார்கள் என்பதை உணர்ந்து கொள். அதனால் இந்த உலகத்தில் நீ மட்டும்தான் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறாய் என்ற எண்ணத்தை முதலில் உன் மனதிலிருந்து தூக்கி எறிந்துவிடு. துன்பப்படாத மனிதனே கிடையாது, வருத்தப்படாத மனிதனே கிடையாது. அவரவர் கர்ம வினைகளின்படி அதை அனைவரும் அனுபவித்துதான் ஆக வேண்டும், அனுபவித்தே தீர வேண்டும். தவறு இழைத்தவர்கள் எவராயினும் தண்டனை உண்டு என்பதை தெளிவாக தெரிந்து கொள். உனக்கு நிச்சயமாக வெகுமதிகளை நான் அள்ளி அள்ளித் தருவேன். இமைப்பொழுதும் நான் உன்னை விட்டு விலக மாட்டேன். இழந்தது இழந்தவையாகவே இருக்கட்டும். நீ இழந்தது அனைத்தும் உன் நலனுக்காகத்தான் என்பதை தீர்க்கமாக உணர்ந்து கொள். என் அன்பு குழந்தையே, கஷ்டம் வரும்போது கண்களை மூடிக்கொள்ளாதே. அது உன்னையே சிதைத்துவிடும். கண்ணை திறந்து பார். அந்த கஷ்டத்தை நிச்சயமாக நீ வென்றே காட்டிவிடலாம். இறைவன் உனக்கு கொடுக்கும் கஷ்டத்தில் கூட உனக்காக ஏதாவது ஒரு நன்மையை வைத்துதான் கொடுப்பார் என்பதுதான் உண்மையிலும் உண்மை. ஏதோ ஒரு காரணத்திற்காகத்தான் எல்லாமே நடக்கிறது என்பதை எப்பொழுது உன் வாழ்க்கையில் நீ புரிந்து கொள்கிறாயோ அப்பொழுது உன் வாழ்க்கையில் மிகப்பெரிய பிரகாசத்தை நிச்சயமாக கண்குளிர காண்பாய். நம் வாழ்க்கையில் சந்தோஷமான தருணங்கள் ஏற்படும் போது கடவுளை நினைக்கிறோமா இல்லையோ? கஷ்டம் என்று வந்துவிட்டால் முதலில் இறைவனை தான் முதலில் திட்டுகிறோம். கோபமாகவும் கேள்வியும் கேட்கிறோம். இறைவனுக்கு கண்ணே இல்லையா? எனக்கு மட்டும் ஏன் இவ்வளவு பெரிய கஷ்டம் என்று அந்த கடவுளை பார்த்து கோபமாக பேசுகிறோம். ஆனால் அந்த கடவுளால் கொடுக்கப்படும் கஷ்டமானது நமக்கு ஏதோ ஒரு வகையில் நன்மையை தரும் என்பது நம்மில் பலருக்கு புரிவதே இல்லை. நிச்சயமாக நீ மகுடம் சூடுவாய். என் பிள்ளையே, உன்னை என் கைகளால் ஆசிர்வதித்து நான் என்றும் உன்னை நல்லபடியாக வாழ வைப்பேன். என்னை நம்பிய உன்னை நான் எப்பொழுதும் கைவிட்டு விடவே மாட்டேன். இந்த துன்பம் இன்னும் சில காலம் மட்டும்தான். பொறுமையாக பொறுத்துக்கொள் கண்மணியே. ஏன் இப்படி உன்னை கடுமையாக வருத்திக் கொள்கிறாய்? நீ இப்படி உன் உடலை வருத்தி கொண்டு என்னை வழிபட வேண்டவே வேண்டாம். நான் எப்போதும் உனக்கு துணையாக உன்னுள்ளேயே இருந்து கொண்டுதான் இருக்கிறேன். உன் வேண்டுதலை என்றும் அலட்சியப்படுத்தவே மாட்டேன். ஆனால் நீ இப்படி உன்னை வருத்திக் கொள்வதை என்னால் தாங்கிக் கொள்ளவே முடியவில்லை என் பிள்ளையே. மாட்டிக்கொள்வோமா என்று பலவிதமான குழப்பத்தோடே இருக்கிறாய்.
உன்னை சுற்றி ஒரு மாய வலை பின்னப்பட்டிருக்கிறது. அதனால்தான் உன் மனம் இவ்வளவு குழப்பத்தோடும் போராட்டத்தோடும் இருக்கிறது என்பதை நான் அறிந்து கொண்டேன். சர்வ நிச்சயமாக நாளையே உன் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றம் நிகழும். நம் வாழ்க்கை இப்படியே போய்விடுமா? நம் வாழ்க்கையில் எந்த ஒரு முன்னேற்றமும் இருக்கவே இருக்காதா என்று ஏக்கத்தோடு என்னை பார்க்கும் பிள்ளையே, உன் சாயிதேவா உனக்காகவே உன் வாழ்க்கையில் மாற்றத்தை நிகழ்த்தவே ஒரு திட்டத்தை வைத்துள்ளேன். உன் சாயப்பா மீது முழுமையான நம்பிக்கை இருந்தால் மட்டுமே மேற்கொண்டு முழுமையாக கேள். வாழ்க்கையே வெறுத்து விட்டதென, வாழ்க்கையில் இனி வாழ்வதற்கு என்ன மீதம் இருக்கிறது என்று வாழ்க்கையின் விளிம்பில் நின்று கொண்டு குழப்பத்தோடும் வேதனையான முகத்தோடும் கண்களில் கண்ணீரோடும் நீ நின்று கொண்டிருப்பதை நான் கவனிக்கவில்லை என்று நினைத்து கொண்டிருக்கிறாய். என்னிடம் பிரார்த்தனை வைக்காதவர்களையே நான் நித்தம் கவனித்து கொண்டு அவர்களுக்கு தேவையான அனைத்தையும் பார்த்து பார்த்து செய்து கொண்டிருக்கும் இந்த வேளையில் நானே சர்வதம், நானே அனைத்தும் என வாழும் என் பிள்ளையை நான் பார்க்காமல் விட்டு விடுவேனா? இது நாள் வரை நீ பட்ட கஷ்டங்கள், நீ பட்ட வேதனைகள், நீ பட்ட போராட்டங்கள் அனைத்தையும் நான் பார்த்து கொண்டுதான் இருக்கிறேன். அதை சற்று நினைத்து பார்க்கையிலேயே என் மனம் பதைக்கிறது. உன்னை பார்க்கும் பொழுது என் மனமும் பதறத்தான் செய்கிறது. அப்படி பதறும் பொழுது நீ பதறி சோர்ந்து உட்கார்ந்திருக்கும் அந்த சமயத்திலும் கூட நான் உனக்கு ஆறுதல் வார்த்தைகளை சொல்லிக் கொண்டுதான் இருக்கிறேன். நேர்மறை சிந்தனைகளை உன் மனதிற்குள் வளரவிட்டு கொண்டுதான் இருக்கிறேன். என் அன்பு பிள்ளையே, நீ கடக்க வேண்டிய தூரம் இன்னும் சிறிது இருக்கத்தான் செய்கிறது. உன் கர்ம வலிமை அப்படி. நீ செய்த பாவ புண்ணிய கணக்குப்படிதான் உன் வாழ்க்கையில் இன்பமும் துன்பமும் நிரம்பிக் கொண்டிருக்கிறது, நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. உன் கர்மாவின் வலிமைகள் குறைய இன்னும் சிறிது காலமே இருக்கிறது. அதுவரை எல்லையற்ற நம்பிக்கையோடு பொறுமையோடு இதுவரை எப்படி காத்திருந்தாயோ அப்படியே இனி வரும் சிறிது நாட்களும் காத்திருந்துதான் ஆக வேண்டும் பிள்ளையே. அற்புதங்களையும் அதிசயங்களையும் ஒரே நொடியில் நடத்தி காட்டும் வல்லமை என்னிடம் இருக்கிறது என்று உனக்கு தெரியும் தானே? என்னுடைய திருவிளையாடல், என்னுடைய அதிசயம் உன் வாழ்வில் நடக்க வேண்டும் என்பதால்தான் நீ இவ்வளவு போராட்டங்களையும் சங்கடங்களையும் தாண்டி வந்து கொண்டிருக்கிறாய் என்பதை தீர்க்கமாக நம்பு. அதிகமாக கஷ்டத்தை நான் மட்டும் அனுபவிக்கிறேனே என்று கலங்காதே. உன்னுடைய கர்மாதான் கழிந்து கொண்டிருக்கிறது. உன்னுடைய பாவ கணக்குதான் தீர்ந்து கொண்டிருக்கிறது. அதனால்தான் நீ மட்டும் கஷ்டத்தை அனுபவிக்கிறோம் என்ற சிந்தனை உன் மனதில் எழுகிறது. எந்த சங்கடங்கள் வந்தாலும், எந்த தடங்கல்கள் வந்தாலும் அதை முகமலர்ச்சியோடு ஏற்றுக்கொண்டு சந்தோஷமாக வாழ பழகிக்கொள். நான் உனக்காக ஒரு புதிய திட்டத்தை வகுத்துவிட்டேன். இது நாள் வரை சோகத்தோடும் கண்ணீரோடும் சோதனைகளோடும் கழிந்த உன் நாட்களை மாற்றியமைக்கும் வேலையை நான் ஏற்படுத்திவிட்டேன். அதற்கான முடிவையும் எடுத்துவிட்டேன். இப்பொழுது நீ வேதனை என்னும் கடலில் மூழ்கி இருப்பது போல ஒரு தோற்றத்தையும் உருவாக்கி கொள்ளலாம். கஷ்டங்கள், சோதனைகள் என்ற விரக்தியில் என்ன செய்வது, ஏது செய்வது என்று குழப்பமான மனநிலையில் இருக்கலாம். அதை பற்றியெல்லாம் நீ சிந்திக்க வேண்டிய அவசியமே இல்லை. உன் கனவுகளெல்லாம் நிஜமாகும் நேரம் வந்துவிட்டது. உன் கவலைகளெல்லாம் மறையும் நேரம் வந்துவிட்டது. உன்னுடைய எதிர்காலம் பிரகாசமான காலமாக மாறும் நேரம் வந்துவிட்டது. உன்னுடைய வாழ்வே பிரகாசிக்கப் போகும் நேரமும் காலமும் எல்லாம் கூடி வந்திருக்கிறது. அனைத்தையும் நான் உனக்கு நிறைவேற்றித் தருகிறேன். உன்னுடைய மனம் அமைதியாக இல்லாத சூழ்நிலையில் நான் உன்னை தேடி வருவேன். உன் மனதையும் ஆஸ்வாசப்படுத்துவேன். உன் வாழ்க்கையிலும் உன்னை வெற்றியடைய வைப்பேன். கோபுரத்தின் உச்சியில் உன்னை உட்கார வைப்பேன். இதுவரை ஏளனமாக உன்னிடை பார்த்தவர்கள், பேசினவர்கள் எல்லாம் அண்ணாந்து பார்க்கும் அளவிற்கு உன் வாழ்க்கையில் நான் பல மாற்றங்களையும் மாறுதல்களையும் ஏற்படுத்தப் போகிறேன்.
நம் வாழ்விலா இதுவெல்லாம் நடக்கிறது என்று நீயே அதிசயித்து பார்க்கும் வண்ணம் எல்லாம் உனக்கு சாதகமாகவே மாறப்போகிறது. நீ எதிர்பாராத நேரத்தில், எதிர்பாராத தருணத்தில் நீ எதிர்பார்த்த அனைத்தையும் உனக்கு தருவதே நான் வகுத்த திட்டம். என் திட்டம் இதுவரை தோற்றதே இல்லை. என் திட்டப்படிதான் இதுவரை எல்லாமே நடந்து கொண்டிருக்கிறது, நடந்து கொண்டிருந்தது. இனியும் அப்படித்தான் எல்லாமே சாதகமாகவே நடக்கும், நிகழும். எனவே கலங்காதே. இதுநாள் வரை எதுவும் தவறாக முடிந்து விடவில்லை, இப்பொழுதும் எதுவும் முடிந்து விடவில்லை. அவ்வளவுதான் வாழ்க்கை, எல்லாம் முடிந்துவிட்டது என்று நீ நினைக்கும் தருவாயில்தான் உன் வாழ்க்கை புதிதாக மாறும். அந்த மாற்றத்தை நான் உனக்கு ஏற்படுத்துவேன். இதுவரை நீ கண்டிருந்த துக்கம், சோதனை, வேதனை எல்லாம் மாறி உன் முகம் ஆனந்த கடலில் தத்தளிக்கப் போகிறது. உன்னுடைய காலம் வரும் வரை பொறுத்திரு. உன்னை வேண்டாம் என்று உதறி தள்ளியவர்கள் நீதான் வேண்டும் என்று உன்னை தேடி வரும் வரை பொறுத்திரு, ஊமையாக காத்திரு. உன்னை உதாசீனப்படுத்தினவர்கள் உற்சாகமாக எப்படி இருக்கிறார்கள் என்பதை ரசித்து கொண்டே இரு. உன் காலம் வரும்பொழுது அவர்களுக்கான பதிலை நீயே சொல்லலாம் மிக ஆனந்தமாக. எல்லார் வாழ்க்கையிலும் மாற்றங்கள் நிகழ்ந்து கொண்டேதான் இருக்கும். உன் வாழ்வு மட்டும் அப்படியே போய்விடுமா என்ன? நிச்சயமாக போகாது. அப்படி போகவும் நான் விடமாட்டேன். வீணாக உன் மனதை போட்டு குழப்பிக் கொள்ளாதே. நம் வாழ்க்கை அப்படியே போய்விடுமா என்ற அச்சத்தை முதலில் உன் மனதிலிருந்து தூக்கி எறி. என் பிரியமான கண்மணியான உனக்கு நல்ல மாற்றங்களையும் நல்ல வாழ்வையும் தருவதுதான் என்னுடைய வேலை, முதல் வேலையாகவே இருக்கும். குழந்தையே, உன்னை மிஞ்ச இந்த உலகத்தில் யாருமே இல்லை, ஆளே இல்லை என்ற அளவிற்கு உன்னை உன் வாழ்க்கையில் உயர்த்தப் போகிறேன். உன்னுடைய எதிரிக்கெல்லாம் சொல்லிவை, உணர்த்திவை, உன்னுடன் இருப்பது உன் சாயப்பாவென்று. யார் என்னை நிரந்தரமாக நம்புகிறார்களோ, யார் என்மேல் விசுவாசமாக இருக்கிறார்களோ, யார் என்னை நிரந்தரமாக மனதில் நிறுத்தி எப்பொழுதும் சாயி சாயி என்று மனதார உச்சரித்து கொண்டே இருக்கிறார்களோ, அவர்கள் வாழ்க்கை எப்பொழுதும் எந்த நேரத்திலும் எந்த நொடியிலும் வீண் போனதாக சரித்திரமே இல்லை. என்மேல் முழுமையாக நம்பிக்கை வைத்திருக்கும் எந்த பக்தரையும் நான் விட்டு கொடுத்ததும் இல்லை, அவர்களை விட்டு சென்றதும் இல்லை, என்னை விட்டு விலகி போகும்படி அறிவுறுத்தியதும் இல்லை. அவர்கள் வாழ்க்கையில் நல்ல ஏற்றத்தை, முன்னேற்றத்தை, வளர்ச்சியை கொடுக்கவே நான் அயராது உழைத்து கொண்டிருக்கிறேன். அவரவர் செய்த கர்ம வினைகளின்படி அவரவர் வாழ்க்கையில் கஷ்ட நஷ்டத்தை அனுபவித்து கொண்டிருக்கிறார்கள். அந்த கர்ம வினைகளின் வலிமையை குறைத்து அவர்களுக்கான மகிழ்ச்சி, சந்தோஷம், ஆனந்தம், அற்புதம் எல்லாம் ஒரு சேர கிடைக்கவே உன் சாயப்பா பாடுபட்டு கொண்டிருக்கிறேன். என் வாக்கு என்றாவது பொய்த்ததுண்டா? நான் சொன்னியது என்றாவது தவறியதுண்டா? நிச்சயமாக நான் கூறுவது சாயப்பாவை முழுமையாக நம்பி என்னுடைய காலடியில் சரணடைந்தவர்கள் எப்பொழுதும் வெறும் கையோடு சென்றதே இல்லை. என்னை முழுமையாக நம்பி என் பாதத்தில் சரணடைந்து விட்டாயல்லவா? இனி உன் வாழ்க்கையில் நடக்கப் போவதை மட்டும் பொறுத்திருந்து பார். உன் வாழ்க்கையில் நல்ல நல்ல மாற்றங்கள், நீ விரும்பியது, நீ ஆசைப்பட்டது, என்னிடம் வந்து உன் பிரார்த்தனையாக வைத்தது அனைத்துமே ஒவ்வொன்றாக நாளை முதல் நடக்கத் துவங்கும். இனி உன் வாழ்வில் எல்லாமே வசந்தமாகவே மாறும். நீ நினைப்பது எல்லாம் நடக்கும், கேட்டது எல்லாம் கிடைக்கும், நீ விரும்பியது எல்லாமே நிறைவேறும். உனக்கு சாதகமாக அனைத்தையும் நான் நடத்தி வைக்கும் காலம் உன்னை நெருங்கிவிட்டது. இதுநாள் வரை கஷ்டத்தை மட்டுமே அனுபவித்து வந்த என் பிள்ளை இனி சந்தோஷ பாதையில் பயணிக்கப் போகிறாய். இதுவால் வரை முட்கள் பாதையில் கஷ்டமாக நடந்து வந்த என் பிள்ளை இனி மலர் பாதையில் பயணிக்கப் போகிறாய். இன்று நீ கஷ்டப்படுகிறாய் என்றால் நாளை நீ சந்தோஷமாக இருப்பாய் என்பதுதான் நிஜம். அதுதான் உலக நியதியும் கூட. இன்று சந்தோஷமாகவும் நிம்மதியாகவும் இருப்பதைப் போல ஒரு தோற்றத்தை அவர்களுக்கு
கொடுத்தாலும் கூட அவர்கள் செய்த பாவத்தின் கணக்கு நிச்சயமாக காலம் அவர்களுக்கு நல்ல ஒரு பதிலை தரும். அவர்கள் செய்த பாவ புண்ணிய கணக்குப்படிதான் எல்லோர் வாழ்விலும் இன்பமும் துன்பமும் மாறி மாறி வந்து கொண்டுதான் இருக்கும். அவரவர் செய்த கர்ம வினையை அவரவர் அனுபவித்துதான் ஆக வேண்டும். யாருமே அதிலிருந்து தப்பிக்கவே முடியாது. கஷ்டத்தை மட்டுமே செய்பவர்கள் சந்தோஷமாக வாழ்கிறார்களே. எப்பொழுதும் நல்லதை மட்டுமே நினைத்து கொண்டிருக்கும் நான் வேதனையை மட்டுமே சுமந்து கொண்டிருக்கிறேனே என்று நீ தவறாக எண்ணிக்கொண்டிருக்கிறாய். அது உன்னுடைய தவறான எண்ணம்தான். அவர்கள் எல்லாம் காலையில் பூத்து மாலையில் வாடும் மலரை போன்றவர்கள். ஆனால் நீயோ விருட்சமாக வளர்ந்திருக்கிறாய். உன்னுடைய நல்ல எண்ணம் எனக்கு தெரியும். உன் எண்ணம் எப்படி, உன்னுடைய எண்ணம் மற்றவர்களுக்கு எந்த நன்மையை பெற்றுக் கொடுக்கும் என்பதும் உன் சாயப்பாவிற்கு மிக நன்றாகவே தெரியும். உன்னுடைய நேர்மறையான சிந்தனை, உன்னுடைய நேர்மறையான எண்ணமே உன் வாழ்க்கையில் உன்னை வெற்றியடைய செய்யும். நீ நடக்குமா என நீ ஏங்கியது எல்லாமே உனக்கு நடக்கும். யார் உன்னை காயப்படுத்தினாலும், யார் உன் மனதை காயப்படுத்தவோ நோகப்படுத்தவோ எண்ணினாலும் கூட அந்த வார்த்தையை காது கொடுத்து வாங்காதே. எது வந்தாலும் நான் தன்னம்பிக்கையோடு இருக்கிறேன். ஆழமாக வேரூன்றி இருக்கும் விருட்சமாக நான் இருக்கிறேன். எனக்கு துணையாக என் பாபா என்னோடு இருக்கிறார் என்று உன்னை ஏளனமாக பேசுபவர்களிடம் சொல்லிப்பார். வந்தவர்கள் வந்த தடம் தெரியாமலேயே உன்னை விட்டு விலகி சென்று விடுவார்கள். ஒன்றை நன்றாக புரிந்து கொள் என் பிள்ளையே. நீ கோபப்பட்டு வெண்டு விட்டாயென்றால், கோபப்பட்டதினால் மற்றவர்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டிருக்கும் பொழுது அவர்கள் அமைதியாக சென்று விட்டார்கள் என்றால் உன் கோபம் பெரியது. நீதான் வென்று விட்டாய் என்ற அர்த்தம் கிடையாது. அதை தாங்கிக் கொண்டவர்களின் பொறுமை அதைவிட பெரியது. அதனால்தான் அவர்கள் வென்றிருக்கிறார்கள் என்றுதான் அர்த்தம். நீ தோற்றுதான் இருக்கிறாய் என்பதுதான் நிதர்சனமான உண்மை. என் வாழ்க்கை மட்டும் எப்பொழுதுமே இருள் சூழ்ந்தே இருக்கிறதே என்று கவலை கொள்ளாதே. கனவுகளும் முளைப்பது அந்த இருளில்தான். வெற்றி அடையப் போகும் அந்த கனவுகள் முளைப்பதும் அந்த இருளில்தான். எனவே இருள் சூழ்ந்து கொண்டே இருக்கிறதே என்று கவலைப்படாதே. ஏதாவது ஒரு சிறிய தீபத்தை நீயே ஏற்றி வைத்துப் பார். அந்த இருளும் மிக பிரகாசமாகவே உன் கண்களுக்கு தெரியும். தோல்விப்பட்ட உனக்குதான் வெற்றியின் அருமை தெரியும். எனவே தன்னம்பிக்கை ஒன்றை மட்டும் மனதில் வைத்துக்கொண்டு வெற்றிக்காக வரிந்து கட்டு. நிச்சயமாக உன் வாழ்க்கையில் வெற்றியை மிக சுலபமாக எட்டிப் பிடிக்கலாம்.